இதோ கொண்டு வரேம்மா. விஜய், என்னப்பா? கர்ச்சீஃப் எங்க இருக்கு தெரியலையே, வந்து எடுத்துக்கிறேன். இதோ வந்துட்டேன்பா. விஜி, சீக்கிரம் வாமா. விஜய், கம் ஆன் குயிக். விஜய். என்ன விஜய் இது? பூஜைக்கு பூ எடுத்துட்டு வான்னு சொன்னேன்ல, இங்க உட்காந்துட்டு என்ன பண்ற? என்ன விஜய் இது? எவ்வளவு நேரமா நான் கூப்பிட்டு இருக்கிறேன், நீ பாட்டுல இங்க உட்கார்ந்துட்டு இருக்கறியே? உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? எப்ப பாரு விஜய் விஜய். நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி ஓடி அவ உயரத்துல 6 அடி குறைஞ்சிட்டா. பின்ன ஒண்ணு கூப்பிட்டா 1/2 அடி இப்படி குறைஞ்சிருவ. பொழுது விடிஞ்சா பூஜை ரூம்ல போய் உட்கார்ந்துக்கிற. மத்தவங்களா எழுந்தாங்களா, குளிச்சாங்களா, சாப்பிட்டாங்களா, எதையும் கவனிக்கிறது இல்ல. ஆமா, உன் வீட்டுக்காரன் ஒரு கலெக்டர் நினைப்பாது இருக்க? ஆமா, நீங்க 10 வயசு குழந்தை, உங்களை குளிப்பாட்டுறதுக்கு. நீ குளிப்பாட்டு ரெடின்னா நான் இன்னொரு தடவை குளிக்க தயார். ஐயோ, என்னங்க நீங்க பொண்ணை வச்சுக்கிட்டு. ஆமா, ராஜா எங்க? நீ பெத்த செல்வன் தானே, ஜாகிங்னு எங்கயாவது ஊரை சுத்தி ஓடிட்டு இருப்பான். ஆமா, எனக்கு டிஃபன் ரெடியா? ஐயோ, அவன் ஜாகிங் முடிச்சிட்டு வரதுக்குள்ள நான் பார்லி வாட்டர்லாம் ரெடி பண்ணி வைக்கணுமே. இருங்க, நான் போய் ரெடி பண்றேன். அப்ப எனக்கு டிஃபன் அதெல்லாம் விஜய் பாத்துக்குவா. அவளுக்கு மகன் பேர்ல தான் பாசம், என் பேர்ல கிடையாது. அம்மா விஜி, நீதான் அப்பா பொண்ணு. மகளே, எனக்கு உண்பதற்கு சிற்றுண்டி தருகிறாயா? தருகிறேன் தந்தையே. ஏயா அம்மாவாசை முதலாளி, ஆபீஸுக்கு போறவன் தான் சூட்கேஸோட போறான். சவர தொழில் பண்ற உனக்குமா சூட்கேஸ்? நீங்க ஒண்ணுங்க, சோன் பப்படி விக்கிறவங்க கூட தான் சூட்கேஸ் எடுத்துட்டு போறான். அது மட்டும் இல்ல, நான் யாரு இல்ல நான் யாருன்னு கேக்குறேன். சாராய சக்கரவர்த்தி விஸ்கி மன்ன விஸ்வநாதனுக்கு மட்டும்தான் நான் பார்பர். அப்படியா? அப்படியேதான் முதலாளி. ஊருக்குள்ள நான் ஒரு மாதிரியானவங்க, 4 சங்கத்துக்கு தலைவர், பேட்டைக்கு பிஸ்தா. நான் என் கௌரவத்தை காப்பாத்திக்கணும்ல. ஆமா, அப்படி இருந்து எனக்கு மட்டும் ஏயா சவரம் பண்ற? உங்க மூஞ்சி பெரிய ஏரியாங்க. இந்த ஏரியாவில கண்டவன் கத்தி வச்சான்னா களை கொத்தி எடுத்துருவான். அதனாலதான் நானே வைக்கிறேன். காத்தவராயா? அவனுக்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் சாமியே சொன்னையா, காத்தவராயன் அருள் இருந்தா நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். காய்ச்சறது சாராயம், கும்பிடுறது காத்தவராயன் சாமி. வா முதலாளி, நீங்க பெரிய ஆளுங்கோ. என்னையா பண்றது? அரசியல்வாதியும் ஆண்டவனையும் அப்பப்போ கும்பிட்டு வைக்கணும். அப்பதான் நாம நினைச்சதை சாதிக்க முடியும். ஆஹா, ஓஹோ, என்ன என்ன சுகம். இப்ப எப்படி டாடி? இருப்பா, எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல. அட, நீங்க எடுக்கிற டாடி சொல்லல, நான் எங்க டாடியை கூப்பிட்டேன். நீ சொல்லுப்பா. நமக்கு பெரிய அவமானம். முதலாளி, நீங்க எதிர்பார்க்கிறது வருமானங்கோ, எதிர்பார்க்காம கிடைக்கிறது அவமானங்கோ. அதையும் ஏத்துக்கிறது உங்க தன்மானங்கோ. இப்ப ரொம்ப அடுக்குமொழி முக்கியங்க. நீ சொல்ற. நம்ம சாராய கடையை போட்டோ எடுத்து நேர்மை பத்திரிகையில போட்டிருக்கான். பள்ளிக்கூடத்துக்கும் ஆஸ்பத்திரிக்கும் இடையில சாராய கடையா அப்படின்னு கேள்விக்குறி வேற போட்டிருக்கான். அது மட்டும் இல்ல, இதுக்கு சொந்தக்காரன் நீங்க தான் எழுதி உடனடியா அரசாங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு எச்சரிக்கை கொடுத்திருக்கான் அந்த பேப்பர்கார சத்தியம். இப்ப என்னடா பண்றது? ரொம்ப சிம்பிள். ஓட தெரிஞ்சவன் காலை வெட்டணும், எழுத தெரிஞ்சவன் கைய வெட்டணும். வெரி குட் சங்கர். உங்க அப்பனுக்கு முடிய மட்டும் தான் வெட்ட தெரியுது, உனக்கு கைய வெட்ட தெரியுது, காலை வெட்ட தெரியுது. அட, இவன் பிறந்ததே கசாப் கடையிலங்கோ. மாரியா, கசாப்பு கடை, கத்திரிக்காய் கடை. மல்லிநாதா, நம்ம ஆளுங்களை செட் பண்ணி அவன் கைய காலை வாங்கிடு, இல்ல கொன்னுடு. வாங்க. நீங்களா யாரு? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நேர்மை பத்திரியோட ஆசிரியர் சத்தியம் நான் தான். அப்ப கைய கால உடைக்க வேண்டியது இவரைத்தான். அப்படியா? தூக்கு. யார் நீ? அவர் மகன். ஓஹோ, அது மட்டும் இல்ல, சத்தியத்துக்கும் நேர்மைக்கும் ஆபத்துன்னா அங்க உடனே ஆஜராகிற ஆக்ஷன் கிங், ராஜாவுடைய ரைட் ஹேண்ட். ராஜா? எதுக்குடா ராஜா? அன்புக்கு ராஜா. இப்ப நடக்க போற அடிதடிக்கும் அவன் தான்டா ராஜா. எங்கடா அந்த ராஜா?
ஓகே சார், நேர்ம பத்திரிகை பிரஸ்ல யாரோ ரவுடிங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல உங்க பையன் ராஜாவும் இருக்காராம். சாராய கடை விஸ்வநாதன். பசுபதி. எஸ் சார். இவர்ட்ட ஒரு ஸ்டெப்னு வாங்கிட்டு கேஸை ஃபைல் பண்ணுங்க. அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. ஓகே சார். நான் வரேன். நல்லதுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ராஜாராம் சார், பத்திரிகை ஆபீசர் கலாட்டா நடந்தது. அதுக்கு காரணம் ஆவடி ரோட்ல இருக்கிற சாராய கடைக்காரங்க தான். முதல்ல அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணி இடத்த காலி பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். ராஜா, எனக்கு தூக்கம் வருது. உனக்கு வரலையா? எனக்கும் தான் வருது. இங்கே படுத்துங்கடா. என் தங்கச்சிக்கு என் மேல எவ்வளவு பாசம்னு பாத்தியா? பார்த்துக்கிட்டே இருக்கேன். எதை பாக்குறான்? சம்திங் ராங். ஏம்மா, நாங்க என்ன நைட் வாட்ச்மேன் வேலையா பாத்துக்கிட்டு இருக்கோம்? சம்பந்தமே இல்லாத நேரத்துல டீயை கொண்டு நிட்ட. உள்ள போமா. ஐயா ராஜா, உங்க வீட்டுக்கு போன் பண்ணி அப்பா தூங்கியாச்சான்னு ஒரு வார்த்தை கேளப்பா. ஹலோ. என்ன ராங் நம்பரா? ராங் மெம்பர். அப்பா பேசுறாரு. அப்பா பேசுறாரா? அவர் எங்க இங்க வந்தாரு? இப்ப என்னடா பண்றது? பாத்துக்கிட்டு வேடிக்கை. ஹலோ, கொஞ்சம் விஜய கூப்பிடுறீங்களா அங்கிள்? கூப்பிடுறேம்மா. ஏம்மா, நீ ராஜகுமாரி தானே பேசுற? இல்லீங்க, குச்சலகுமாரி. குசலகுமாரியா? அடடே, உன்னதான் எனக்கு நல்லா தெரியுமேம்மா. ஆமா, அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? அம்மாவா? சௌக்கியமா இருக்காங்க. எங்க அம்மா பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும் மாவாவது. உங்க அம்மாவுக்கு எனக்கும் ரொம்ப நெருக்கம். அது வேற மாதிரி. ஆனா ஒண்ணு குஜலி, உங்க அம்மாவுக்கு எனக்கும் பழக்கம் உண்டுங்கறத உங்க அப்பாட்ட சொல்லிடாத. உங்க குடும்ப வாழ்க்கையில புயலே வீசும். இரு இரு, விஜய் கூப்பிடுறேன். விஜய், என்ன இது? விஜய் வாமா, உன் ஃப்ரெண்ட் போன்ல இருக்கா? ஹலோ. ஏய், நான் தான் ராஜா பேசுறேன். அண்ணாவா? அப்பா குசலகுமாரின்னு சொன்னாரே. குசல குமாரியும் இல்ல, குசல கிழவியும் இல்ல. ஆமா, உனக்கு குசல குமாரின்னு யாராவது ஃப்ரெண்ட் இருக்காளா? ஓ, இருக்காளே. அப்பாதான் முதல்ல அவளை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு. ஆமா, என்ன கேக்குற? அவங்க அம்மாவுக்கும் நம்ம அப்பாவுக்கும் பழக்கம் இருக்கான். அதான் ராங் கரெக்ஷன். இருக்கலாம்னா, சின்ன வயசுல அவருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்கன்னு அவரே சொல்லியிருக்காரு. அவரு ரொம்ப ரொமான்டிக்கா இருந்திருக்காரு. இதெல்லாம் உன்கிட்ட வர சொல்லாரா? அசிங்கம் அசிங்கம். ஏய், இதெல்லாம் போய் அம்மா கிட்ட நீ சொல்லிடாத. அம்மா ரொம்ப வேதனைப்படுவாங்க. ஆமா, அப்பா தூங்க போயிட்டாரா? என்கிட்ட போனை கொடுத்துட்டு அப்பவே மாடிக்கு தூங்க போயிட்டாரே. திரும்பி வரமாட்டார்ல? நிச்சயமா வரமாட்டாரு. அண்ணா, அம்மா உனக்காக சிக்கன் சூப்பு, சிக்கன் ரோஸ்ட், சிக்கன் பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. சீக்கிரம் வந்தேன்னா சூடா சாப்பிடலாம். சிக்கன் பிரியாணி இப்பவே வரேன். வாடா உங்க அப்பா மவன. சிக்கன் பிரியாணியா சாப்பிட வர? சாப்பிட வைக்கிறேன். பாவம் என் புள்ள. என்னங்க நீங்க அவங்க கிட்ட போய் விளையாடிட்டு? பின்ன என்ன, என் வயசு என்ன, சர்வீஸ் என்ன, என்கிட்டயே குசலகுமாரின் குரலை மாத்தி பேசுறான். அட சொல்றதான் சொல்றான். ஒரு ஹேமா ஒரு பாமான்னு மாடன் பேரா சொல்லக்கூடாது. கண்ட்ரி ஃபாலோ குசலகுமாரியா. நான் கத்து கொடுத்த வித்தியை எங்கிட்டயே காட்டுறான். வரட்டும் ராஸ்கல். வாங்க கீழே போய் அவனை வரவேற்கலாம். அம்மா,
உன் மகன் ரொம்ப பசியோட வந்திருக்கான். சிக்கன் பிரியாணி ஒரு வெட்டு வெட்ட போறான். ரெடி பண்ணு. முதல்ல சுத்தமா கைய கழுவிட்டு வா, அப்புறமா சாப்பிடலாம்டா ராஜா. சரிம்மா. என்னம்மா வாய் அசையாம இருக்கு, குரல் மட்டும் கேக்குது, அதுவும் ஸ்டீரியோபோனிக் சவுண்ட் மாதிரி. எங்கேந்தோ வருது. எங்கேந்து வருது? இங்க இருந்து தான்டா. எங்கேந்து? இங்க. அப்பா அப்பா நீங்க இன்னும் தூங்கலையா? உனக்கு சிக்கன் பிரியாணி ரெடி பண்ண இல்லையா, அதனால எனக்கு தூக்கமே வரல. போன்ல நீங்க தான் சிக்கன் பிரியாணி பண்ணீங்களா? நீங்க தான் பேசுனீங்களா? கண்டுபிடிக்க முடியலப்பா, ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. குசலகுமாரியும் ரொம்ப பிரமாதமா பேசினா. குசலகுமாரோட அம்மாவுக்கு எனக்கும் ரொம்ப நெருக்கம். அது வேற டைப். ராஜா நீ வாப்பா, காலகாலத்துல சாப்பிட்டு தூங்கலாம். சரிம்மா. குட் நைட் டாட். நில்றா. பிரஸ்ல ஏடா சண்டை போட்ட? அப்பா சத்யா நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். ஒரு தப்பும் பண்ணாதவரை அடிச்சாங்களே, திருப்பி நான் அடிச்சது தப்பா? டேய், உனக்கேண்டா வீண் வம்பு? வேற யாரோ போலீஸ்க்கு போன் பண்ணாங்கல்ல, அதை நீ செஞ்சிருக்கலாம்ல. போன் பண்ணா உடனே எங்கப்பா வர்றாங்க? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சினிமால வணக்கம் போடுறப்ப வர மாதிரி எல்லாம் வர்றாங்க. லட்சுமி, பல இடங்கள்ல பல தடவைகள் இவன் கலாட்டா செய்யறதா கேள்விப்பட்டேன். இப்ப நான் நேர்லயே பாத்துட்டேன். இனிமே இன்னொரு தடவை இப்படி நடந்தது நான் சும்மா இருக்க மாட்டேன்னு உன் மகன் கிட்ட சொல்லுவேன். ராஜா அப்பா சொல்ற மாதிரி கேளம்பா. அம்மா 4-5 பேர் ரவுடி பசங்க அடிச்சு கொல்ல வந்தாங்கன்னு வச்சுக்க, நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? ஐயோ, இல்லன்னா அவங்க ஒன்னு அடிச்சுல கொன்னுடுவாங்க. நீ செஞ்சதான் சரி. அப்பா கிட்ட சொல்லு. சொல்றேனே. என்னங்க? Shut up. நீ செல்லம் கொடுத்தே அவனை குட்டிச்சோர் ஆகிட்டு இருக்க. இத பாரு, இந்த சமூக சேவை அதை இதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ட்ரைனிங் அப்ளை பண்றானே, அதுல சேர்ந்து ஒழுங்கா வேலையை பார்க்க சொல்லு. வயசாச்சுல்ல, அப்படிதான். நீ சாப்பிட வா.